26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நான் இவருடைய ஆலோசனை பெற்று நான் நல்லா இருக்கிறேன். அப்போ இந்த அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்னுடைய ஆலோசனை தேவை அப்படின்றது அஃபீஷியலாக அலோன்ஸ் பண்ணார். மறைமுகமும் ஒன்றும் பண்ணல. தாவேகா அப்படிங்கிறது மதச்சார்பற்ற கட்சி அப்படின்ற பட்சத்தில் இது மதமே இல்லையா, ஆன்மீகம் எப்படிமா மதமா மாறும்? பேசிக்கா ஜோதிடம் எடுத்து ஒரு கணித முறை, இது அனைவருக்குமானது. இது இந்துக்களுக்கோ மற்றதுக்களோ சொந்தம் சொல்ல முடியாது. எடுத்த உடனே ஒரு ஜோதிடரை எப்படி நீங்க ஆலோசனை போடலாம் அப்படின்னு சொன்னா, ஏன் அந்த ஜோதிட துறை இல்லையா? டிபார்ட்மெண்ட் தானே அது. மணி மந்திர ஔஷத துறை இருக்குல்ல, அது படிப்பு இருக்குல்ல. இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற அரசியல்வாதிகள் மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஆன்மீகத்தை தொடர்பே இல்லையா? முற்றிலும் புறந்தளித்தீங்க ஆன்மீகத்தை. ஆன்மீகத்தை வாழ்வியலுங்க. சனாதனத்தோடு எதுக்கு இணைக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், ஜோதிடம்ன்றது கணிதம், அது அனைவருக்குமான விஷயம், பஞ்சபூதம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாலாறு சுவாமிகளையா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நேத்துல இருந்து ஒரு விஷயம் பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. ரத்தன் பண்டிட் அவர்களுடைய பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கும் சட்டசபையில பேசியிருக்காங்க. அவருக்கு எப்படி கவர்மெண்ட் சைடில் இப்படி ஒரு பதவி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேருடைய விமர்சனம் அதுவாக இருக்குது. ஆன்மீகத்தை விஜய் அவர்கள் ஆதரிக்கிறாரா, அதையே இப்படி முன்மொழியணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஜோதிடராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பார்வையில் ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு செஞ்ச இந்த அரசாங்கம் எப்படி தெரியுது சார்? இல்லைம்மா, ஜோதிடம்ன்றது முதல்ல ஒரு கணிதம், கணக்கீடு, ஒரு முறை. ஆன்மீகன்றது நம்மளுக்குள்ள செல்ஃபாக இருக்கக்கூடிய விஷயந்தான். இதில் இந்த ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் கிடையாது. முதல்ல நான் இப்போது இந்த கணித முறையில் இருக்கக்கூடிய நபராக முதல்ல மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஜோதிட அறிவு, ஒரு ஞானம். அப்போது அந்த துறையை சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு அவருடைய ஆலோசனை பெறுவதற்கு அரசு சார்பில் நியமிக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ கடுமையான எதிர்ப்பு அவருக்கு இருக்குது எல்லா கட்சியிலுமே. எப்படி ஒரு நீங்கள் உங்கள் பர்சனலாக வச்சுக்கிற ஒரு நபரை நீங்கள் எப்படி அரசு பதவி கொடுக்கலான்னு ஒரு கேள்வி எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்துரிமையை நம்ம அதை மறுக்கல. இது என்னுடைய கருத்துரிமையாக நான் பதிவு பண்ணுறேன். ஒரு ஜோதிடராக, ஒரு ஜோதிட மாணவராக, சக ஜோதிடரை ஒரு அரசினுடைய ஆலோசகராக, அது முதலமைச்சருக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்ட விஷயத்தை நான் மனதார வரவேற்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் என்னை பொறுத்த வரைக்கும். அடிப்படையில் ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், மாறி மாறி இருக்கும். நீங்கள் இப்போ தான் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்காரு, அவருக்கான ஆலோசனையை அவர் தொடர்ந்து வழங்கி வர்றாரு. அது அரசு நிர்வாகத்தில் பயன்படுத்த நான் நினைக்கிறாரு. யாருக்காக? மக்களுக்காக. மக்களுக்கு பல்வேறு துறை சார்ந்த நிபுணருடைய ஆலோசனை கண்டிப்பாக வேணும். அப்போ ஜோதிடம் சார்ந்த விஷயத்துலையும் அவருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறாரு. போஸ்டிங் போட்டிருக்காரு. முதல்ல பதவி போட்டிருக்காரு, இப்போ தான் போட்டிருக்காரு. அவருடைய செயல்பாடை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணணும். நீங்கள் போட்டதே தப்புன்னு சொல்லிட்டு அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரத்தை விஷயத்தை பொறுத்தது. அது அப்படி பார்த்தீங்கன்னா சென்ற அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 36-37 குழுக்கள் போட்டாங்க. அப்போது அந்த குழுக்கள் போட்ட துறையில் இதோட ஞானம் பிறந்தவங்க அதிகமான அறிவாளி இல்லைன்னு அர்த்தமா? கூடுதலாக ஒரு விஷயத்தை சேர்க்கணுன்றதுக்காக தான் ஒரு குழுக்களை போடுறது. இப்போ அந்த ஒரு பிடபிள்யூன்னு வச்சுங்களேன், ஒரு குழு போகிறான்னு வச்சுங்களேன். போன கவர்மெண்ட்டில் பிடபிள்யூ செக்ரட்டரி இருப்பார், அண்டர் செக்ரட்டரி இருப்பாங்க, அதுக்கு சார்ந்த அதிகாரிகள் ஒரு 100 பேர் 1000 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த குழு போட்ட நபர்களாலே அது இயங்கிடும் அர்த்தமா? அப்படி கிடையாது. அவங்ககிட்ட ஒரு அனுபவத்தை பெற்று சிறப்பாக நடத்துறதுக்காக தான் போன கவர்மெண்ட்டில் நினைப்பாங்க நிறைய குழுக்களை போட்டாங்க. சமூக குழு, இந்த நிறைய போட்டாங்க. எதுக்காக? அவங்ககிட்ட இன்புட்டை வாங்கி மக்களுக்கு இது நல்லது செய்யணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க. அப்போது இந்த அரசாங்கம் இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆலோசனையும் நம்ம அரசாங்கத்துக்கு தேவைப்படும். அதாவது நான் இவருடைய ஆலோசனை பெற்று நான் நல்லா இருக்கிறேன், நல்லபடியாக போயின்னு இருக்கு. அப்போ யான் பெற்ற பெருகுன்ற மாதிரி இப்போ நம்ம அரசாக மாறிட்டோம், கட்சியாக இருந்து இப்போ அரசு நிர்வாகத்துக்கு வந்துட்டோம். அப்போ இந்த அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்னுடைய ஆலோசனை தேவை அப்படின்றது அஃபீஷியலாக அலோன்ஸ் பண்ணார். மறைமுகமும் ஒன்றும் பண்ணல. ஆனா தாவேகா அப்படிங்கிறது மதச்சார்பற்ற கட்சி அப்படின்ற பட்சத்துல இது மதமே இல்லையா, ஆன்மீகம் எப்படிமா மதமா மாறும்? ஆனா ஜோதிடம் ஆன்மீகம்ன்றது ஜோதிடம் எப்படி ஒரு 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 பிரிவுக்கு எப்படி சொந்தமாகும்? ஜோதிடம்ன்றது கணிதம். முதல்ல அதை புரிஞ்சுங்க. பேசிக்கா ஜோதிடம்ன்றது ஒரு கணித முறை, இது அனைவருக்குமானது. இது இந்துக்களுக்கோ மற்றதுக்களோ சொந்தம் சொல்ல முடியாது. ஏன் அப்படி? ஒரு வாதத்தை நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்?
அப்படி நீங்கள் பெரியார் இப்போ வந்து இப்போ பேச்சு சொல்ல வரேன். இப்போ அவர் முதல்ல எங்கே போய் பாரு, பெரியார் திடலில் போயிட்டு இப்போ மரியாதை செலுத்திட்டு வந்தாரா இல்லையா? எல்லா தலைவர்களையும் பார்த்து வந்தாரா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? இப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக உட்கார்றதுக்கு பெரும்பான்மை நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ண தலைவரே இப்போ நேரில் போயிட்டு ஆதரவு கேட்டு வந்து உட்காந்தாங்க இல்லையா? இதுக்கு பேர் என்ன? அப்போ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு அரசு நிலைக்கட்டுன்றது நிலைப்பாடாக நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவு தரீங்க. அப்போ அவர் அரசு நிலைக்கணும். அது இப்போ திரும்ப செலவு பண்ண முடியாது. பொருளாதாரம் அந்த கடன் சுமையை நம்ம தான் சுமக்கணும். தனிநபராக நம்ம தான் சுமக்க போகிறோம். வேணான்ற சுமூகமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிருக்கு. அப்போ ஒரு முதல்ல அவருக்கான ஆலோசனையை ஒரு ஜோதிடர் பெறுறது என்ன தப்பு? என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க? இப்போ நீங்கள் அவர் போட்ட பின்னாடி அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி ஒரு விஷயம் செயல்பாடு பண்ணி அது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்திருக்கும். எடுத்த உடனே ஒரு ஜோதிடரை எப்படி நீங்கள் ஆலோசனை போடலாம் அப்படின்னு சொன்னால், ஏன் அந்த ஜோதிடர் துறை இல்லையா? அது ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட் தானே. அது மணி மந்திர ஔஷதம் ஒரு துறை இருக்குல்ல, அது படிப்பு இருக்குல்ல, அப்போ எல்லாத்தையும் வச்சிருக்கீங்கல்ல நீங்கள். இது எப்படி என்னால் உண்மையிலே ஜீர்ணிச்சிக்க முடியல. ஆனா எல்லாருமே எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, நீங்க பர்சனலா வச்சுக்கலாமே. ஏன் அந்த ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படாதா? நீங்கள் யாருமே அந்த ஆலோசனை ஆன்மீகத்தை பயன்படுத்தவே இல்லையா? உங்களால் மனசாட்சி சொல்ல முடியுமா? இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிற அரசியல்வாதிகள் மனசாட்சியோடு தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஆன்மீகத்தை தொடர்பே இல்லையா? முற்றிலும் புறந்தள்ளிட்டீங்க ஆன்மீகத்தை. ஆன்மீகன்றது வாழ்வியலுங்க. அது ஒரு வாழ்வியல். யாருமே புறந்தள்ள முடியாது. என்னுடைய ஆன்மீகம், என்னுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அது. இந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து குறுக்கிடுறது தப்பு. ஏன் விஷயம் அது? நீங்கள் இப்போ வந்து மாட்டுக்கறி பிரச்சனை பெருசாக பேசப்பட்டுச்சு. என்னுடைய உரிமை அப்படின்னு சொன்னீங்க. இது எங்களுடைய உரிமை. ஒரு முதலமைச்சர் அவருக்கான ஆலோசனையை ஜோதிட துறை மூலியமாக வரக்கூடிய ஆலோசனை பெறத்துக்கு நியமிக்கிறாரு. அது தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் விமர்சிக்கலாம். ஐயா எடுத்தோடனே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, ஐயா நியாயமானு கேட்கலாம். இப்போ தான் அவர் போட்டிருக்காரு. அவருடைய செயல்பாடு நாம்ஸ் என்னன்னு யாருக்குமே தெரியாது. போட்டதே தப்புன்னு கடுமையான விமர்சனம் பண்ணுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன தப்பு அதில்? நான் திரும்ப கேட்குறது, எல்லா துறையிலிருந்தும் அரசு ஆலோசனை பெறும்போது ஏன் ஜோதிட துறை சார்ந்திருந்து ஆலோசனை பெறக்கூடாது? ஒரு காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் பீரியடில் வந்து மேலவை இருந்தது, எம்எல்சி இருந்தது, பதவி இருந்தது. எதுக்கு எம்எல்சி பதவி கொண்டு வந்தாங்க? அறிவு சார்ந்த நபர்கள்ட்ட இருந்து அறிவுகளை பெற்று அதை அரசாங்கத்துக்கு பயன்படுத்தணும். சப்போஸ் ஒரு நல்ல தலைவராக இருந்திருப்பார், ஆனால் மக்களால் அங்கே வந்து தேர்ந்தெடுக்க முடியாது அவர். ஆனால் அவருடைய அறிவு நம்மளுக்கு அரசாங்கத்துக்கு பண்ணுறதா தான் மேலே உருவாக்குனாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அரசவை கவிஞரும் போட்டு வச்சுருந்தாங்க. திமுக ஆட்சியில் வந்து அரசவை கவிஞர். அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் பீரியடில் அரசவை கவிஞர். எதுக்கு போட்டாங்க? கவிஞர் என்ன? ஒரு கவிதை எழுது, புகழ் பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே. கவிதை கொடுக்குறதான விஷயம். அப்போ அந்த காலத்தில் அரசவை கவிஞர் போட்டிருந்தாங்களா, அது பேர் என்ன? மேலவை வச்சுருந்தாங்களா, அது பேர் என்ன? எம்எல்சின்னு ஒரு பதவி இருந்துச்சு, அது பேர் என்ன? அவங்க ஆலோசனை அதுக்கு அரசாங்கம் வாங்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த அறிவு சார்ந்த நபர்களது ஒரு சில விஷயத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் மேலவை ஏற்படுத்தப்பட்டு முக்கியமான அனைத்து துறையை சார்ந்த நபர்களும் அது இருப்பாங்க. இது நம்ம மரபு. நீங்கள் அந்த மன்னராட்சி காலத்தில் உண்மையிலே மதகுரு உண்டு. சரி, இப்போ மக்களாட்சியாக இருந்தாலும் கூட ஏன் அந்த ஜோதிடம் அப்படின்றத சுருக்கி பார்க்குறீங்க? சனாதனத்தோடு எதுக்கு இணைக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜோதிடம்ன்றது கணிதம். அது அனைவருக்குமான விஷயம். பஞ்சபூதம் அது எல்லாருக்குமே சொந்தம். காற்று இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது, நிலம் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ பஞ்சபூதம்ன்றது 5 விஷயங்கள் உள்ளடக்கியது. அதனுடைய கிரகத்துடைய தன்மையை வச்சு தான் கணிச்சு சொல்கிற ஒரு நபர். அந்த கணிப்பு எனக்கு சரியாக இருக்குது, அப்போ அந்த நாட்டுக்கும் பயன்படுத்தும்னு சொல்லிட்டு அந்த வழிகாட்டலில் ஏற்றக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரணுமா இல்லையா? சரிப்பா, அவர் வச்சுருக்காரு, எதாவது நடக்கட்டும். அவர் சொன்ன பின்னாடி அவர் ஒரு விஷயத்தை முதலமைச்சர் கைட் பண்ணி அது தவறாக போயிட்டு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் சொல்வது நியாயம். நான் இல்லைன்னு சொல்ல, எந்த வித ரியாக்ஷனும் நடக்கலை. அப்புறம் எதுக்கு இப்போ நீங்கள் எடுத்த உடனே எப்படி நீ ஒரு ஜோதிடத்தில் போடலாம்? நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சிங்க அப்படின்னா ஏன் முதலமைச்சருடைய தனி அதிகாரத்தை பற்றி வச்சிருக்காரு? அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு போடுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய தலைவர்கள், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், இப்போ கலைஞர், முக ஸ்டாலின், இவங்க யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நான் என்ன கேட்குறேன், யாருமே செய்யலைன்னா நான் செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா என்ன? அப்போ நீங்கள் செஞ்சது மட்டுமே நான் செய்யணும் அர்த்தமா? அப்போ எதுக்கு மாற்றம் வந்தது? அப்போ நீங்கள் பெரும்பான்மை ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அதான் உண்மை அர்த்தமா? அதை தானே சார் எல்லாரும் அது எப்படி சொல்ல முடியுமா? இது திரும்பவும் சொல்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது வந்து சட்டமன்றமோ நாடாளுமன்றங்களுடைய பெரும்பான்மை உறுப்பினர் ஆட்சி அமைக்கல சொல்கிறது விஷயம் கிடையாது. ஏன் நம்பிக்கை? நான் விபூதி வச்சு குங்குமம் வச்சுக்குவேன், சந்தனம் வச்சுக்குவேன், ஏன் நம்பிக்கை? அதை நீங்கள் எப்படி குறிப்பிட முடியும்? இதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ 10 பேர் குழும இடத்துல நீங்கள் வந்து இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடாத நபர் இருக்கார். அவர் பக்கத்தில் வேணுமத்துக்கே போட்டு நான் நான்வெஜ் ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது தான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அதான் உண்மை. அது வேறு, இது வேறு. இது என்னுடைய உரிமை, தனிப்பட்ட விஷயம். நான் பலன் பெற்றிருக்கேங்க அவர் மூலியமா.
அது நாட்டுக்கு பயன்படுத்த சொல்றது என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். என்ன தவறு நடந்துச்சு இது வரைக்கும்? ஏன் நீங்க யாரும் ஆன்மீகத்தை பயன்படுத்தவே இல்லையா? ஆன்மீகவாதி கிட்ட போய் நீங்க வாக்கே கேட்கலையா? அவங்களுடைய ஆலோசனை பெறவே இல்லையா? அவங்க சொன்னதை கேட்கவே இல்லையா? அதுக்கான நிகழ்ச்சியில பண்ணலையா? இப்போ அறங்காவலர் போடுறீங்க, ஒவ்வொரு ஆட்சியிலும் அறங்காவலர் போடுறீங்க. ஆன்மீகவாதி மட்டும் தான் போடுறீங்களா? அரசியல்வாதி போடவே இல்லையா? பியூர் அரசியல்வாதி தானே போட்டு வச்சிருந்தீங்க. அவங்களுடைய ஆலோசனை அப்போ கோயிலுக்கு தேவை தானே போட்டீங்க. அந்த மாதிரி நாட்டுக்கு ஒரு ஆலோசனை தேவை சொல்லிட்டு ஒரு ஜோதிட முன்னிறுத்தல் என்ன தவறு? என்ன உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு? நான் சொல்ற இந்த கட்சிகளுக்கு உண்மையை கேட்குறேன். என்ன இதனால பிரச்சனை ஏற்பட்டுச்சு? நீங்கள் நாட்டை வளப்படுத்தணுன்றதுக்காக தார்மீக ஆர்வம் கொடுத்துருக்கீங்க, ஒரு முதலமைச்சரை உட்கார வச்சுட்டீங்க. இப்போ நாட்டை பற்றி சிந்தனை வேண்டும். நாட்டை எப்படி வளப்படுத்துறது? இவ்வளோ பொருளாதார சிக்கல் இருக்குது, நம்ம அவங்க ஆக்கப்பூர்வமாக ஒரு ஆலோசனை கொடுப்போம்னு. உங்களுடைய ஆலோசனையை அவர் சொல்கிறார், நான் ஏற்றுக்கிறேன், எல்லாருடைய கட்சியுடைய ஆலோசனை கொடுங்கன்னு. அது போன்ற ஒரு ஜோதிடம் சார்ந்த நபர்கிட்ட ஆலோசனை பெறுவதில் என்ன தவறு? இது எங்கே உங்களுக்கும் அவங்களுக்கும் முரண்படுது? உடனே சனாதனம் எடுத்துக்காதீங்க. சனாதன்ற விஷயத்துக்கு நான் வரல. அது உங்களுக்கு புரிதல் எப்படின்னு நமக்கு தெரியாது. இது என்னுடைய நம்பிக்கை. என் நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு பயன்படுன்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாரு. அதை அதிகாரப்பூர்வமாக செய்யறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. மறைமுகமாக வச்சு இதை சொல்லுவாங்களே, இப்போ நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வாங்க. உள்ளுக்குள்ளே வெளியே வந்து எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே யாகம் நடத்துகிறவங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்க்காமலாம் இல்லை. இவர் தெரிஞ்சு தான் செய்கிறாரு. ஐயா அவருடைய ஆலோசனை வேணுன்றதுனால முதல்ல அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் நாட்டுக்கும் நல்லா பயன்படட்டும். அப்போ அவருடைய ஆலோசனையை அவர் கட்டம் போட்டு பார்த்து சொல்லுவார். கணிப்பு தானே, ஜோதிடம் கணிப்பு தானே. ஐயா எந்த சமயத்தை செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும், நாடு வளர்ச்சிப்படும் அப்படின்னு அந்த காலத்தில் மன்னர்களுக்கு ஆலோசனை கொடுத்த மத குருமார்கள் இருந்தாங்க, ராஜகுருக்கள் இருந்தாங்க. அதே போல் இப்போது முதல்ல ஒரு ஜோதிட துறையை சார்ந்த திரும்ப சொந்த ஒரு டிபார்ட்மெண்ட். அது நீங்கள் சுருக்காதீங்க, அதை போய் வந்து ஜோதிடர்னு சுருக்காதீங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. மணி மந்திர ஔஷதான்னு சொன்ன மாதிரி மருத்துவம் சார்ந்த ஒரு துறை மாதிரி ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் அது. அப்போ அது பாடத்திட்டத்தில் வச்சுருக்கீங்களா இல்லையா? ஜோதிடம் இருக்குதா இல்லையா? அது ஒரு டிகிரி வச்சுருக்கீங்களா இல்லையா? ஏன் அதெல்லாம் அப்போ தேவையில்லாமல் வச்சுருக்கீங்க? எத்தனை தான் நீங்கள் உங்களால் புறந்தள்ள முடியுமா ஆன்மீகத்தை? உங்களால் வீட்டில் இவங்களை மாற்ற முடியுமா? உங்களால் மாற்றிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் வந்திருக்காரு, போட்டிருக்காரு. அந்த பண்டிட்டருடைய செயல்பாடு மக்களை உண்மையிலே பாதிச்சுன்னா முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்காத நானாக தான் இருப்பேன். அதில் மாற்றுக்குது. என்னுடைய துறையை சார்ந்தவர் அப்படின்றதுக்காக நான் அவர் வந்து வாழ்த்தி பாட வரல. ஆனால் இந்த துறைக்கான ரெகனைஸை இவ்வளோ ஆண்டுகாலம் இல்லாமல் மறைமுகமாக செய்யப்பட்ட விஷயத்தை நீங்கள் நேரடியாக ஆமாம் நான் இதை பயன்படுத்துகிறேன், இதை நாட்டு மக்களுக்கும் பயன்படுத்த உணர்த்தும் விதமாக அவர் இந்த விஷயம் செஞ்சது நான் மனசார உண்மையில் வரவேற்கிறேன். அவருடைய செயல்பாடை பாருங்கள். செயல்பாடில் மக்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் தாராளமாக நீங்கள் கடுமையான விமர்சனம் வைத்து விலக்கிக் கொள்வதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆரம்ப புள்ளிலேயே எனக்கு தெரிஞ்சு என்னன்னா வேற ஏதோ ஒரு விஷயத்தை திசை திருப்பத்துக்கு இதை பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு. இது ஒரு இஷ்யூவாக இந்த சமயத்தில் பேச வேண்டிய விஷயமே இல்லை. எத்தனையோ குழுக்கள் போட்டாங்க போன கவர்மெண்ட்டில். அந்த குழுக்கள் அவங்களால இன்னைக்கு இன்னும் விளைவு ஏற்பட்டுச்சு, நன்மை ஏற்பட்டுச்சு, தீமை ஏற்பட்டுச்சு, உங்களால் டிஸ்கஷன் பண்ண முடியுமா? அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. நாட்டு நலன் கருதி அவர் போட்டார். ஐயா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பர்ட் இருக்கட்டும், அவங்களுடைய ஆலோசனை வாங்கி நாட்டை மேம்படுத்தும் சொல்லி அவரும் ஒரு பரந்த உள்ளத்தோடு எல்லாரையும் போட்டு அரவணைச்சு எல்லாருமே உங்களுடைய ஒப்பீனியன் கொடுங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு பயன்படுத்தினார். அது போன்ற இவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு நபரை போட்டிருக்காரு. இப்படி ஒவ்வொரு பார்த்தீங்களா, ரிட்டையர்மெண்ட் ஆன அதிகாரிகளெல்லாம் இப்போது எல்லா கவர்மெண்ட்லேயும் கூட வச்சுருந்தாங்களே அரசு ஆலோசகரா. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன் அப்போல்லாம் எதிர்பார்க்கிறீங்க? ஏன் அவர் அன்றைக்கி வந்து ஆன்மீக சார்ந்த விஷயத்தை அவர் கொடுத்துருக்க மாட்டாரா? இப்போ விஜய் அவர்களை சுற்றியும் நிறைய பேர் இருக்காங்கல்ல சார், அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல இல்லையா? அதுதான் நானும் கேட்குறேன். நான் இப்போ இன்கேஸ் ஒரு பேச்சு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அரசு பதவி கொடுத்துன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இப்போ அரசு பதவியை எடுத்துடுறீங்க, நீங்கள் உங்களுடைய கடுமையாக எதிர்ப்பு எடுத்துடுறீங்க. அவர் ஆலோசனை கொடுக்காம இருப்பாரா? நாளைக்கு முதலமைச்சர் காரில் ஒரு கூட வருவார், செக்ரட்டரி வருவார், உங்களை தடுக்க முடியுமா? முடியாது. இதில் எதுக்கு இவ்வளோ வன்மன்னு கேட்குறேன். ஏன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன அங்கே எங்கே அது மாறுபடுதுன்னா அது சனாதனம் அப்படின்ற மனப்பக்குவம் தான் இங்கே வருது. சனாதனம் அப்படின்னு. சனாதனம் இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது ஒரு கணிதம். இது ஃபுல்லி மேக்ஸு. கணிக்கிற நபர் அவர். இந்த கோள்கள் இங்கே இருக்கும்போது என்னுடைய செயல்பாடு இப்படி இருக்கும், இந்த கோள்கள் இங்கே இருக்கும்போது இப்படி செயல்பாடு இருக்கும், நாட்டினுடைய நிலைமை இப்படி இருக்கும், தனிமனுடைய நிலைமை இப்படி இருக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடிய நபர். இப்போ ஒரு கட்சியை அவர் பார்த்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துருக்காரு. அது வெளிப்படையாக தான் தெரியுது, யாரும் மறைக்கலை. அந்த ஆலோசனை இப்போ வெற்றிக்கான விஷயமா மாறிடுச்சு. வெற்றி பெற்று அவர் உட்காந்துட்டார். அப்போது உண்மையிலே இது நாட்டு மக்களுக்கும் பயன்படுன்னு நான் நினைக்கிறது என்ன தப்பு? அந்த எண்ணத்துக்கு ஏன் தடை போடுறீங்க? ஆரம்பத்திலேயே வேறு விஷயத்தை பற்றி பேசுங்க. அவர் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காருல்ல, நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காருல்ல. ஐயா இதெல்லாம் எப்போ செயல்படுத்துவீங்க? கேள்வி கேளுங்க, முழு உரிமை இருக்குது. மக்களை தேர்ந்தெடுக்க பிரதிநிதி நீங்கள், கட்சிகள் நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் தான் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட சொல்லியிருக்கீங்களா? கேளுங்க.
ஐயா ஒரு 6 மாதம் டைம் தரேன்யா. அவர் முதல்ல டைம் கேட்டார். கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க சரி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதை கேள்வி கேளுங்க. ஒரு ஜோதிடரை போட்டாங்க, ஏன் போட்டீங்க, ஏன் போட்டீங்க, ஏன் போட்டீங்கன்னு நீங்கள் அவர் பேசும் பொருளாகிறது என்ன, அதுவும் சட்டசபையில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இது உண்மையிலேயே எனக்கு புரியல. எனக்கு ஏன் அது வந்து இது ஏன் அப்படி இது ஒரு ஒரு இந்த மனப்பான்மையிலே நீங்கள் அவர் அணுகுறீங்கன்னு தெரியல. நம்ம அவர் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு பண்டிட்டுக்கு நம்மளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் எப்படி அவர் எப்படி அதே மாதிரி நாங்களும் அந்த துறை சார்ந்த நபர்கள் தான். எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பரவாயில்ல. முதல் முறையாக ஒரு ஜோதிட துறையை ரெகனைஸ் பண்ணி ஒரு அரசு பதவி அடைந்தது நல்ல விஷயம். எல்லா துறை மேலே எதையும் அவர் துறையாக வச்சு அவர் ரெகனைஸ் பண்ணி ஒரு ஆலோசனை பெறுவதற்கான பண்ணியிருக்காரு போது வரவேற்கக்கூடிய விஷயம். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், அவர் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் தாராளமாக குரல் கொடுக்கலாம். அவருடைய செயல்பாடு என்னன்னே தெரியாமல் போட்டதே தவறுன்னு சொல்கிறத வந்து என்னால் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஜோதிட மாணவராக என்னால் ஏற்றுக்க முடியல. இதை நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களா உணரணும். ஆன்மீகம்ன்றது ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம். யாராக இருந்தாலும் சரி, அது அவங்க வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணலாம், கோயிலில் போய் பூஜை பண்ணலாம், வெளிப்படையாக பண்ணலாம், மறைமுகமாக பண்ணலாம். அது அவர்கள் சார்ந்த விஷயம், அவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம். பொட்டு வச்சுன்னு வரலாம், வராமல் வைக்கணும் வரலாம். இப்போ எல்லாமே நம்ம காலகாலமாக பார்த்தோம். தமிழ்நாடுடைய பாரம்பரியம் என்னன்னு உடை. இப்போ அவர் கோட் ஷூட்டில் வராரு, அதை நம்ம கேட்க முடியுமா? அவர் ஒரு மாநில முதலமைச்சர், அவருக்கு என்ன தோணுதோ செய்கிறார். காலப்போக்கில் அவரும் மாறுவார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு வந்து கேள்வி எடுப்புன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க. இவ்வளோ பெரிய நிதி நெருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லாருமே சொல்கிறீங்க. அதை எப்படி சரிப்படுத்த போகிறீங்க? என்ன அவங்க அஜெண்டா? அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? நாங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு அஜெண்டா ஆலோசனை தரணும்னு அப்படி டிஸ்கஷன் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஜோதிடத்துறையே ஒரு ஜோதிடர் போட்டது தப்புன்னா அந்த துறையே தப்பா? அந்த துறை தப்பான துறையா? நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது ஒருத்தருக்கு நடந்திருக்கும், நடக்காமல் போயிருக்கும். எல்லாருக்குமே எல்லா மேஜிக்குமே நடந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தான் ஜோதிடத்தை பயன்படுத்த எல்லாருமே வெற்றி பெற்றுறாங்களா? அது அவங்களோட இண்டிவிஜுவல் விஷயம். எனக்கான வெற்றி ரேஷியம் ஒன்று இருக்கும், உங்களுக்கான வெற்றி ரேஷியம் ஒன்று இருக்கும். அதில் செயல்பாடை பார்த்துட்டு விமர்சனம் பண்ண தவிர்த்து போட்டதே தவறுன்றத என்னால் உண்மையிலே ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி அதை பற்றி நீங்கள் சட்டசபையிலையும் பேசியிருக்கீங்க, அவரும் அதை ரீகன்சிடர் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. அந்த ஆலோசனையை ஒரு அரசாங்கத்துக்கு தரதில் உங்களுக்கு என்ன சங்கடம்? என்னுடைய தாழ்மையான கருத்து. அது யார் எப்படி நினச்சாலும் அதை பற்றி எனக்கு உண்மையிலே கவலை இல்லை. எல்லா துறையுடைய ஆலோசனை மாதிரி ஜோதிடம் சார்ந்த துறையும் வானியல் சாஸ்திரம் எல்லாமே அது ஒரு கணிதம், ஒரு மேக்ஸ். அது அந்த கணிதத்தை அரசாங்கத்துக்கு பயன்படுத்தி என்ன தவறுன்னு தான் மறுபடியும் நான் கேட்குறேன். அவருடைய செயல்பாட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடுமையாக விமர்சனம் செய்யுது, நீங்கள் அவர்கிட்ட வேண்டுகோள் வைப்பதுன்றது உங்களுடைய விஷயம். போராட்டம் நடத்துங்க, எதை வேணால் பண்ணுங்க. எதுவுமே இல்லை. ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அவர் இன்னும் அந்த பக்கம் செக்ரட்டரி பக்கம் கூட வரல. போட்ட உடனே நீங்கள் எப்படி நீங்கள் பர்சனலாக வச்சுருக்கிற ஆளை நீங்கள் போடலாம் அப்படின்னா, அப்படி நீங்கள் இப்போ முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாருமே கூடவே பயணித்த அதிகாரிகளை அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி பர்சனலாக தனி செயலரை போட்டு வச்சுருந்தாங்களே, அவங்களுக்கு பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்களா? அதெல்லாம் எந்த ஒரு கணக்கு? அரசுடைய ஆலோசனை வச்சுருந்தீங்களா? ஏன் அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை இருந்திருக்காதா? ஏன் வெளிப்படையாக செய்து தவறா? நீங்கள் வெளிப்படையாக சொன்ன மாதிரி வெளிப்படையே இல்லை, அவர் எடுத்துடுறீங்க. அவருடைய ஆலோசனை அவர் புறந்தள்ளி விடுவாரா? நாளைக்கு தலைமைச் செயலர் வந்து அவர் ஆலோசனை கொடுப்பாரு முதலமைச்சருக்கு, உங்களால் தடுக்க முடியுமா? இது ப்ராக்டிக்கலாக ஒத்து ஒரு விஷயமா? அதனால் ஆரம்பத்திலேயே தயவுசெய்து எதிர்பார்த்தீங்க. திரும்பவும் சொல்கிறேன், சனாதனம் என்ற விஷயம் வந்து வேறு, ஆன்மீகத்தை வேறு மாதிரி புரிஞ்சுங்க. ஜோதிடம்ன்றது முழுக்க கணிதம் சார்ந்த விஷயம். இது அனைத்து மக்களுக்கான ஒரு விஷயம். இது தனிநபருக்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ சொந்தமானது இல்லை. இதில் தெளிவாக இருங்க. எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. இந்துக்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம்லாம் சொந்தம் கொண்டாடக்கூடிய விஷயம் இது இல்லை. அனைவருக்குமானது. பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் சொந்தம், எல்லா உயிருக்கும் சொந்தம். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் சொந்தமான ஒரு விஷயம். அதில் ஒரு கணக்கீடு முறை தான் ஜோதிடம் சார்ந்த விஷயம். அப்போது அவருடைய ஆலோசனை பெறுவதில் உங்களுக்கு எங்கே சங்கடம் ஏற்படுதுன்னா என்னுடைய தாழ்மையான கருத்து. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ அதிகமாக பேசுகிற பொருளாக அமைஞ்சிருக்கு பண்டிட் அவர்களுடைய விஷயம். இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட சைடில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுடைய ஆதங்கம் அப்படிங்கிறத உங்களோட சைடில் இருந்து நாங்கள் எல்லாருமே பார்த்துருந்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் முன் வச்சுருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.